வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆரி ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ தான். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து எப்பயுமே கரெக்டாக வந்து ஆரி ஒர்க் போட்டிருப்போம் இல்லையா, அதை சேமாக ரெண்டையும் ஒன்று போல் மடித்து லைனிங் கிளாத்தையும் சரி மெயின் கிளாத்தையும் சரி மடித்து கரெக்டாக வந்து அரைக்காத்து போட்டு வச்சுக்கணும். அந்த அரைக்காத்து ரெண்டும் கரெக்டாக வந்து ஜாயிண்ட் ஆகிற மணிக்கு நம்ம வச்சு கரெக்டாக ஒன்று போல் வரணும். இங்கே பாருங்கள், 2 அரைக்காத்து வந்து ஒன்று போல் வந்திருக்குங்களா? இந்த மாதிரி வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம இப்போது ஒரு கையில் வந்து போட்ட ஒர்க் வந்து முன்ன பின்ன வராமல் கரெக்டாக வரும். ஓகேங்களா? அதை நம்ம எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு லைனிங் மேலே வச்சு அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். நான் வந்து பின்னு வந்து அன்னைக்குள்ள ஊசி வந்து குத்தி வச்சுருந்தேன். அதை எடுத்துகிட்டு இப்போ அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து வந்து இன்னொரு ஸ்லீவ் வந்து நம்ம அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி 1/2 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணி எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோமோ அந்தளவுக்கு வச்சு கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து துணி நகலாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு பின் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? பின் பண்ணிவிட்டு அப்படியே வந்து 1/2 இன்ச்சுக்கு வந்து அப்படியே நம்ம வந்து அடித்து எடுத்துகிட்டே வந்துடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து அமுக்கடி போட்டு எடுத்துக்கணும். ஸ்லீவை வந்து அமுக்கடி போட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம திருப்புறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி சிங்கிள் கைடு வந்து மாட்டிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பீடு எதுவும் உடையாமல் இருக்கும். ஓகேங்களா? அடுத்த கை வந்து இந்த மாதிரி அமுக்கடி போட்டு எடுத்துக்கலாம் நம்ம. போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸை ஃபுல்லாக சுற்றிலும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம. ஓகேங்களா? இப்போ 2 ஸ்லீவுமே நம்ம அமுக்கடி போட்டு எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து அமுக்கடி போட்டோம்ல, அதுக்கு மேலே அப்புறம் இன்னொரு ஸ்டிச்சு வந்து நம்ம மெயின் கிளாத்தில் வந்து இன்னொரு ஸ்டிச்சு வந்து நம்ம போட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பொறுமையாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இல்லைன்னா நம்ம பீடு வந்து ஊசியில் பட்டு ஊசி வந்து டேமேஜ் ஆயிரும். அதனால் வந்து நம்ம வந்து கீழே அடிக்கும்போது வந்து கரெக்டாக பொறுமையாக பார்த்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வரணும். ஓகேங்களா? பொறுமையாக ஸ்டிச் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். நமக்கு ஊசி எதுவும் டேமேஜ் ஆகாது, பீடும் டேமேஜ் ஆகாது. அப்போ நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம அடித்து எடுத்துக்கலாம் கையை வந்து. அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் நம்ம அடித்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இன்னொரு ஸ்லீவையும் அதே மாதிரி நம்ம நல்லா மடக்கி விட்டுட்டு மேலே வச்சு மெயின் கிளாத்தில் ஸ்டிச் போடுவோம் நம்ம. இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2மே எடுத்தாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம அந்த லைனிங் பூரா நல்லா ஒன்று போல் தேய்ச்சி விட்டுட்டு அதை வந்து நம்ம அப்படியே சுற்றிலும் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கிடணும். தையல் போட்டு எடுத்துக்கணும். அப்படின்னா தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது விலகாது, ஒன்றும் செய்யாது. கரெக்டாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. ஓகேங்களா? கரெக்டாக அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் வந்து நல்லா ஒன்று போல் தேய்ச்சி விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கை வந்து நம்ம வாட்டில் ஏட்டி முட்டையாக வச்சு இது பண்ணோம்னா உள் துணி ஒரு இதாகவும் துணி வந்து தூக்கிக்கிட்டோம். அந்த மாதிரி ஒன்று போல் அட்டாச் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? அதனால் 2யும் ஒன்று போல் தேய்ச்சி விட்டு எடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க கிளாத்தை அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டா இப்போ 2 ஸ்லீவும் நமக்கு முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்போ 2 ஸ்லீவ் நம்ம லைனிங்கில் வந்து அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட்டு வந்து இது எடுத்துக்கலாம், அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஒர்க் போட்டு வச்சது இருக்கு இல்லையா, மெயின் கிளாத்தை லைனிங் கிளாத்தை மேலே வச்சு அப்படியே நம்ம 1/2 இன்ச்சுக்கு வந்து அடித்து எடுத்துக்கலாம் அப்படியே. ஓகேங்களா? கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்த்துட்டு அப்படியே வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம அப்படியே இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். பொறுமையாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இல்லைன்னா வந்து டேமேஜ் ஆயிரும் பீடு. அதனால் பொறுமையாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எட்ஜஸ் அப்புறம் கட் பண்ணி விட்டுட்டு அதை வந்து நம்ம சிசர் கட் போட்டு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி குட்டி குட்டி சிசர் கட்டாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இது மேலே வந்து ஒரு அமுக்கடி போட்டுக்கலாம். எல்லாமே அமுக்கடி போட்டு நீங்கள் திருப்புனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அப்படியே திருப்புனீங்கன்னா மெயின் கிளாத்தும் இந்த கிளாத்தும் தூக்கி லைனிங்கும்
நகண்டுக்கிட்டே வர மாணிக்கு இருக்கும். அதனால் அமுக்கடி போட்டுட்டு நீங்கள் அதை வந்து அது மேலே இன்னொரு ஸ்டிச் போடும்போது மெயின் கிளாத் இன்னொரு ஸ்டிச் போடும்போது ரெண்டும் வந்து நகராமல் இருக்கும் அப்படியே. ஓகேங்களா? மெதுவாக பொறுமையாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அவசரப்பட்டு வேகமாக ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம பொறுமையாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து நம்ம ஃபுல்லாக அப்படியே லைனிங்கு மெயின் கிளாத்தையும் அப்படியே நம்ம சுற்றிலும் ஒரு அடி அடித்து நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? நல்லா ஒன்று போல் தேய்ச்சி விட்டு எப்பயுமே மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் நல்லா ஒன்று போல் தேய்ச்சி விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து ரெண்டும் தனித்தனியாக இருக்க மாணிக்கு இருக்காது, ரெண்டும் ஒன்றோட ஒன்றா ஒட்டிகிட்டு இருக்க மாணிக்கு இருக்கும். ஓகேங்களா? அப்படி உங்களுக்கு ஒன்று போல் தேய்ச்சி விட்டு ஸ்டிச் பண்ண வரலைன்னா நீங்கள் வந்து மெயின் கிளாத்தையும் லைனிங்கை வந்து ஓரத்தில் கம்மு போட்டு க்ளூ இருக்கு இல்லைங்களா, ஃபேப்ரிக் க்ளூ, அதை போட்டு ஒட்டி காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெயின் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியும் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்து வந்து நம்ம வந்து பேக் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம அடுத்து இது பண்ணிக்கலாம். பொறுமையாக வந்து நம்ம வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுற மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். பொறுமையாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட்டு முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து நம்ம பேக் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து பேக்கு. இந்த பேக் வந்து ரெண்டுமே பேக்கு லைனிங்கும் மெயின் கிளாத்தும் ஒன்று போல் வந்து நம்ம வச்சு அட்டாச் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, 2.5 இன்ச்சு நம்ம கரெக்டாக வந்து அந்த இதில் வந்து ஒரு அரைக்காத்து போட்டுடலாம். ரெண்டு மடக்கி இருப்போம்ல, அந்த மடக்குனதில் வந்து ஒரு அரைக்காத்து போட்டுட்டு அடுத்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா 2.5 இன்ச்சு கழுத்தோட அகலத்துக்கு அங்கனுக்குள்ள வந்து ஒரு அரைக்காத்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு அரைக்காத்து போட்டு எடுத்தாச்சு. அடுத்து வந்து மெயின் கிளாத்தில் வந்து கரெக்டாக அந்த கழுத்தையும் நம்ம ஒர்க் போட்டிருக்கோம் இல்லையா, கரெக்டாக அது ஒன்று போல் வச்சுட்டு அது கரெக்டாக ஒன்று போல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த கரெக்டாக அந்த மடிப்பு பகுதி வருது பார்த்திங்களா, அதில் வந்து கரெக்டாக ஒரு அரைக்காத்து போட்டுக்கலாம். இப்போ லைனிங் துணியில் இருக்க அந்த சென்டரும் நம்ம மெயின் கிளாத்தில் இருக்க சென்டரும் கரெக்டாக ஒன்று போல் வர மாணிக்கு நம்ம வச்சு அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? அந்த பாருங்கள், அந்த 2 அரைக்காத்தும் வந்து நமக்கு ஒன்று போல் வரணும். வந்தால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக வந்து கழுத்து வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? மேலே வந்து நம்ம தையலுக்கு எவ்வளோ விட்ருக்கோமோ அந்தளவு வந்து விட்டு நம்ம லைனிங்கை வந்து வச்சுட்டு நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எல்லாமே ஒன்று போல் எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு நீங்கள் பின் பண்ணி அப்படியே நீங்கள் கழுத்தை வந்து அடித்து திருப்பினீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா? நல்லா ஒன்று போல் எடுத்து விட்டுட்டு அடுத்து நம்ம பின் பண்ணி எடுத்துட்டு நம்ம அடித்து திருப்பிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? நான் வந்து இப்படி தான் ஸ்டிச் பண்ணுவேன். ஒரு சிலர் வந்து சென்டரில் அப்படியே நெட்டுக்க தையல் போட்டுட்டு அப்படியே கழுத்தை அடித்து திருப்பிக்கிடுவாங்க. நான் வந்து பின் பண்ணிக்கிடுவேன். ஓகேங்களா? நான் எப்படி கட் பண்ணுறேன்னா எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ, கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணுறேனோ அப்படியே தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ வந்து கழுத்தை அப்படியே மெதுவாக பொறுமையாக வந்து நம்ம அடித்து கொண்டுட்டு வருவோம். ஓகேங்களா? வேகமாக அடிக்கக்கூடாது. ஏன்னா பீடு வச்சுருக்கோம் இல்லையா, பீடு தான் நான் ஒர்க்கு ஃபுல்லாக பீடு தான். அது வந்து டேமேஜ் ஆயிரும். அதனால் மெதுவாக பொறுமையாக நம்ம அடித்து திருப்பிக்கலாம். அந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம அதை மிச்சம் அடித்து 1/2 இன்ச்சுக்கு கரெக்டாக வச்சு அடித்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருப்போம் இல்லையா, அதை ஒட்டியே நம்ம தையல் வர்றது மணிக்கு போடணும். ஓகேங்களா? ஸ்டிச்சிங் வந்து நம்ம செயின் ஸ்டிச் பக்கத்துலேயே வர்ற மணிக்கு போடணும். போட்டுட்டு எடுத்துட்டு அதை கட் பண்ணி விட்டு திருப்பும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு தான் அந்த 4 லைன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து செயின் போடுறது. அதாவது நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் கஷ்டமாக இருக்கக்கூடாது, எதுவும் இருக்கக்கூடாதுன்றதுக்காண்டி தான் 4 லைன் வந்து ஜரி போடுறது. ஓகேவா?
இப்போ அந்த பின்னெல்லாம் கழட்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு மிச்ச துணியை பூரா கிளாத்தை பூரா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து 1/2 இன்ச்சை விட்டுட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1/2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா சரியாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு என்ன கட்டிங்லனாலும் சரி, ஸ்டிச்சிங்லனாலும் சரி, இல்லை ஆரி ஒர்க்குனாலும் சரி, ஏதாவது டவுட்னால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது வந்து அப்படியே சிசர் கட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக சிசர் கட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சிசர் கட் போட்டு நம்ம கழுத்தை அப்படியே திருப்பி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆரி ரிலேட்டடான வீடியோ வேணும்னாலும் சரி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து போடுறேன். ஓகேங்களா? எதனால் டவுட்னாலும் சரி என்கிட்ட கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மாதிரி என்னோடய சேனலில் வந்து நிறைய ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ எல்லாமே போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எப்படி கட் பண்ணணும் என்னென்னு நான் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன்னா அதே மெத்தடில் தான் நான் உங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து இதை வந்து நம்ம அப்படியே அம்முக்கடி போட்டு எடுத்துக்கலாம். பேக்கில் வந்து அம்முக்கடி போட்டு அப்படியே எடுத்துக்குவோம். இந்த மாதிரி மெதுவாக பொறுமையாக தான் நம்ம வந்து அம்முக்கடி போடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பொறுமையாக நம்ம வந்து அம்முக்கடி போட்டுக்கலாம். மெதுவாக பொறுமையாக போட்டுட்டு வரணும். வேகமாக ஸ்பீடாக போடக்கூடாது. ஓகேங்களா? இந்த ப்ளவுஸ் வந்து வித்து ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து நான் கஸ்டமர்கிட்ட வந்து ஒர்க்குக்கு வந்து ரூ. 700, ஸ்டிச்சிங்க்கு வந்து ரூ. 200, லைனிங் துணிக்கு வந்து ரூ. 50, மொத்தம் ரூ. 950 இந்த ஒர்க்குக்கு வந்து நான் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து காசு வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? அமௌண்ட் வாங்கியிருக்கேன். இது மாதிரி உங்களுக்கும் வேணுன்னா நீங்கள் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்களும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து ஒர்க் வந்து போட்டு கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் என்னென்னாவது புரியும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம அடித்து திருப்பி எடுத்துகிட்டு அடுத்து அந்த மெயின் கிளாத்தையும் லைனிங்கையும் அப்படியே நல்லா ஒன்று போல் தேய்ச்சி விட்டு நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றிலும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கணும். ஓகேங்களா? நான் எப்போயுமே தையல் மாற்றவே மாட்டேன். அப்படியே அதே தையல்லே வச்சு நான் போட்டுருவேன். ஒரு சிலர் வந்து ஜாயின் பண்ணும்போது பெரிய தையல் வச்சு போடுவாங்க. அடுத்து ஸ்டிச்சிங் இது கரெக்டாக ஃபிட்டிங் இதுக போடும்போது சின்ன தையல் வச்சுக்குவாங்க. நான் எல்லாத்துக்குமே ஒரே நார்மல் தையலே வச்சுக்குவேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் சுற்றிலும் அப்படியே ஒன்று போல் தேய்ச்சி விட்டு அப்படி ஷோல்டர்லேருந்து நான் சுற்றிலும் அடித்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அடித்து எடுத்துக்கணும். அடித்து எடுத்துட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து மெயின் கிளாத்தும் இந்த கிளாத்தும் வந்து ஒன்று போல் இருக்கும், சுருங்காமல் எல்லாமே. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக எல்லாத்தையும் ஒன்று போல் எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரா எட்ஜஸை பூரா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? இந்த ரா எட்ஜஸை பூரா அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது. இதை வந்து நீ ஸ்லீவ் அட்டாச் பண்ணி அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிற வேண்டியதான். அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். அடுத்து வந்து இந்த ப்ளவுஸை வந்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதனோட ஃபைனல் அவுட் லுக் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இது மாதிரி ஒர்க் வேணுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ கீழே வந்து நம்ம மடக்கி அடிச்சுக்கணும் இல்லைங்களா? எப்பயும் போல் 1.5 இன்ச்சு வந்து ஒரு 1/2 இன்ச்சு மடக்கிட்டு அப்புறம் ஒரு இன்ச்சுக்கு மடக்கி அப்படியே 2 டபுள் ஃபோல்டாக பண்ணி நம்ம வந்து அப்படியே நெட்டுக்கு வந்து ஒரு தையல் போட்டுருவோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டாட் பிடிக்கணும். சென்டர் டாட் பிடிக்கணும். ஓகேங்களா? அந்த சைடும் சென்டர் டாட் பிடிக்கணும். பிடிச்சி நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் எப்பயுமே. நீங்கள் உங்களுக்கு வேணால் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சில் நெட்டுக்கு தையல் போட்டுட்டு திருப்பி அப்புறம் அதை மடக்கி 1 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து தையல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்து இப்படி தான் போடுவேன். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா?
ஊடால தையல் வந்து நமக்கு கரெக்டாக விழுகலைன்னா திருப்பி நம்ம அதை எடுத்து விட்டு நம்ம திருப்பி போட தான் செய்யணும். அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ வந்து சென்டர் டாட் வந்து பிடிச்சிக்கலாம். பேக் சைடில் வந்து டாட் பிடிச்சிக்குவோம் அப்படியே. ஓகேங்களா? நான் வந்து பேக்கில் வந்து எப்பயுமே சிங்கிள் ஒரு அடி மட்டும் தான் அடிப்பேன். இது ஆரி ஒர்க் ப்ளவுஸ்னால 2 இதாக வந்து நான் 2 தையல் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டு எடுத்துக்குவோம் நம்ம. 2 டாட்டையும் முடிச்சுட்டு அடுத்து நான் வந்து ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதோடய ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபினிஷிங் வந்து இப்படி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ பேக் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு இப்போ ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த பாருங்கள், அதோடய அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். அது மாதிரி இந்த ஸ்லீவ் இது ஃப்ரண்ட்டு, பேக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ளவுஸாக காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோட அவுட்லுட் வந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதுதான் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது. இதுதான் அதோட ஃபைனல் லுக். ஓகேங்களா? பேக் இது அப்புறமா அது மாதிரி பேக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அது மாதிரி ஸ்லீவ் பாருங்கள். ஸ்லீவோட ஒர்க்கு எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? நாங்கள் அவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக போட்டு தருவோம் உங்களுக்கு. ஓகேங்களா? இது வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணும்போது பாருங்கள் முன்ன பின்ன வரல, எனக்கு கரெக்டாக ஒன்று போல் வந்திருக்குங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணும்போது வரணும். ஓகேங்களா? 2 சைடுமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? அது மாதிரி கீழே வந்து எனக்கு ராய்ஜஸே இருக்காது, முன்ன பின்ன இருக்காது, எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறது, ஆரி ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.